இதில் வந்து நீங்களே எதோ சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை நான் கேள்வி கேட்டுட்டா? நீங்கள் தான் கேட்கணும். இல்லை ஏதோ சொல்ல ரொம்ப ஆயத்தமாக வந்தீங்களே, அதான் எதை நீ சொல்ல இல்லை தீர்ப்பு கிடச்சிருச்சு, சுவாமிநாதனே தீர்ப்பு சொல்லிட்டாரு. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். நண்பர் சாமிநாதன் பேசுனது கொஞ்சம் ஆனால் குழம்பிட்டா நினைக்கிறேன். இல்லை அவர் தீர்ப்பே கொடுத்துட்டாரு. இல்லை, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டிருந்தபோது மணிப்பூருக்கு போல, குஜராத்தில் மோர்பி பாலம் வந்துச்சு போகல, அப்போலாம் உண்மை கண்டறியக்கூடிய போகல, உத்தரப்பிரதேசத்துக்கு போகல, இங்கெல்லாம் போகலை, இங்கேயுமே போகாத அந்த உண்மை கண்டறிய குழுவுக்கு வந்து சென்னைக்கு மட்டும், தமிழகத்திற்கு மட்டும், கரூருக்கு மட்டும் ஏன் வர வேண்டிய தேவைகள் இருக்கிறது அப்படின்னு கேள்வி எழுப்பதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக விசாரணை குழுவை அனுப்ப வேண்டிய தேவை என்ன, 2026 தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேரும் அற்ப செயல் அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி. ஐயோ, கருங்காலின்னு திட்டிருக்காரு பிரதமரை. அற்ப வார்த்தைலாம் சொல்லிடாதீங்க. பாரத பிரதமரை கருங்காலின்னு திட்டினவர். இதெல்லாம் ரொம்ப அற்பமான அற்பம். அதனால் நீங்கள் பெரிய அற்பம்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு மணிப்பூரை பற்றி 2 வரி தான் சொல்லணும். திரும்ப பலமுறை சொல்லிட்டே இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். 371 படி மணிப்பூர் மட்டுமல்ல, வடகிழக்கு மாநிலங்களுடைய தலைவர் உள்துறை அமைச்சர் தான். அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறது நல்லது. எங்களுக்கு ஏன் மணிப்பூர் வந்து ஒரு அதிர்ச்சியாக இல்லை அப்படின்னு சொன்னால், 9 ஆண்டுகளாக தான் அங்கே ஆட்சி செய்துட்ருக்காங்க பிஜேபி. போதை விஷயத்தை கட்டுப்படுத்துகிறாங்க. ஆனால் இது திசை திருப்பி 2 இனத்துக்கான சண்டைங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அந்த கேள்விக்கு தான் நாங்கள் பதில் சொல்ல போகிறோம். இது 2 இனத்துக்கான சண்டை இல்லை. 10% நிலத்தில் 90% மக்கள் இருக்காங்க, 90% நிலத்தில் 10% மக்கள் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. போதைக்கு அதுதான் வழிவகுக்குது. அதை நாங்கள் தடுத்துட்டு இருக்கோம்னு பேசணும். உங்களுக்கு பாராளுமன்றத்தை முடக்க வேண்டிய அவசியம் இருந்தது, முடக்கினீங்க. குஜிலிபாளையத்தில் போராட்டம் நடத்தினீங்க. மணிப்பூரில் 2 பெண்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு. குஜிலிபாளையம் எங்கே இருக்குன்னு அப்புறம் நான் வந்து இவங்களுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. மணிப்பூர் எங்கே இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. அதோடு நான் அதை நிறுத்திக்கிறேன். ஸ்டெர்லைட்டில் சார் 500 பேர் போகிறாங்கன்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்க. திடீர்னு 5000 பேர் வர்றாங்க. ஐயா, அன்றைக்கி ஏதோ ஒரு வேலையில் இருந்த எடப்பாடி ஐயா ஒரு பேட்டி டக்குன்னு மைக்கு நீட்டுவீங்க இல்லையா? நிறைய பேர் பாவம் அன்றைக்கி இதுவாகணும்ல, என்ன வந்து போகணும் இல்லையா? நாகரிகமாக சொல்லிடுறேன். அதில் என்ன கேட்கும்போது அவர் வந்து டிவியில் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டார். ஐயா, எடப்பாடி ஐயா டிவியில் தான் பார்த்தார். ஒத்துப்போம், தப்பு தாங்க. உங்ககிட்ட தான் கமிஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல. இப்போ யார் நீங்கள் வந்து கரூருக்கு போட்டிங்களோ அவங்க கமிஷன் ரிப்போர்ட் உங்ககிட்ட இருக்குல்ல. நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இதுக்கு நீங்கள் டிவியே பார்த்துருக்கலாமே. கமிஷன் ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு வாய் மூடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டிவியே பார்க்கலாம். இப்போ மாநாடு மயிலாட வருதில்லைன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கலாம், வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்ததுக்கு வந்துடுறேன். அதாவது இல்லைங்க, டிவியே பார்க்கலாம்ங்கிறதுக்கு சொல்கிறேன். இதோட ஒப்பிட்டு நீங்கள் சொல்ல வேண்டாங்க. திமுக வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அதனால நான் சொல்கிறேன். கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது மத்திய அரசிலிருந்து எந்த குழுவும் அனுப்பலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சி தன்னுடைய குழு ஒன்றை அனுப்பியிருக்கு. எதுக்கு அனுப்பியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா யார் எதிர்கட்சி யார் தோழமை கட்சின்லாம் ஆட்சியில் பார்க்க மாட்டாங்க. அவர் கொள்கை எதிரின்னு பிஜேபியை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொள்கை எதிரி. இவராது அரசியல் எதிரி தான். இன்றைக்கி சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு திரும்பி சேர்ந்துக்கலாம். அரசியல் ஒரு கதை சொல்வீங்களே, திமுகவில் ரொம்ப நாளாக எதிரி நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகைவன், அந்த கதையில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஆனால் அங்கே கொள்கையே எதிரியாகி போச்சு. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இவர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுத்துருக்காங்க அல்லது கொடுத்ததாக அவர் நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் என்ன நடந்ததுன்னு ஒரு ஸ்பாட் ஃபைண்டிங் மட்டும்தான் அங்கே நடக்கும். நீதிமன்றத்தில் நீங்கள் தான் ஒருத்தரை போட்டிருக்கீங்க. அவங்க வந்து கமிஷன் டிசிசிவான விஷயங்களை அவங்க சொல்கிறாங்களேன்னு கேள்வி. டிசிசிவா விஷயங்களை சொல்கிறாங்களே, திரு விஜய் மேலேயோ அல்லது அவங்க கட்சி மேலேயோ எந்த குற்றச்சாட்டும் வைக்காமல் நேரடியாக அக்யூஸ் பண்ணுறது என்னென்னா, கவர்மெண்ட்டு இது சரியான இடத்த கொடுக்கல விஜய்க்கு. விஜய் மாதிரி ஒரு திரு ஹேமமாலினி எம்பி அவர்கள் சொல்லும்போது இவங்க பேசினாங்க, விஜய் மாதிரி ஒரு டால் லீடருக்கு வந்து இந்த மாதிரி சின்ன இடத்த கொடுத்துட்டாங்க. எப்படி அதை அக்யூஸ் பண்ணக்கூடிய ஒரே நாளில் எப்படி அந்த ஃபைண்டிங்ஸ் அனுப்பிய 7 பேரில் ஒருத்தர் பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய பண்பாடு என்னவாக இருக்கும்னா, நேராக கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் நம்ம மைக்கை எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம். இப்போ மைக் இல்லாத இடம் நம்ம தவிர்த்துருக்கலாமே. இல்லைங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். அவங்க பேசுகிறதுக்கு இல்லைன்னு சொல்லித்தான் அப்புறம் நடந்தது. காலையிலேருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஸோ அவங்க வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இவங்களை விட்டுருங்க. ஹேமமாலினி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை, வானதி சீனிவாசன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ வச்சுப்போம். நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? ஏப்பா, பெண் ரசிகர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு பெண்கள் வருவாங்கங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலையா? கேட்டுச்சா கேட்கலையா? தீர்ப்பு நாளைக்கு தான் கொடுக்க போகுது நீதிமன்றம், இன்னைக்கு கொடுக்கல. ஆனால் உங்ககிட்ட கேள்வி கேட்டுதா இல்லையா? குழந்தைகள் வருவார்கள்,
பெண்கள் வந்தால் குழந்தைகள் வருவார்கள், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டதா இல்லையா? 3 மணிக்கு அங்கே 4000 பேரோ 6000 பேரோ 8000 பேரோ ஆல்ரெடி இருக்காங்க. அதில் பெண்கள் இருக்காங்க, அதில் குழந்தைகள் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுங்கிறத நீதிமன்றம் கேட்டுச்சு. நீங்கள் இந்த ஹேமமாலினி மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. கேள்வி என்னன்னா, நம்ம செந்தில்வேல் ஐயாவை பற்றி ஒன்று சொன்னார். செந்தில்வேல் ஐயா டெய்லி ஒரு நல்ல கதையை தெளிவாக விவாதங்களில் எடுத்து வைக்கிறவர் தான். பல கதைகளுக்கு திருப்பி அப்புறம் விவாதத்துக்கு அப்புறம் பதில் சொன்னதில்லை. கேள்வி, அவர் சொன்ன ஆதாரம் என்ன, அதை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். அந்த விவாதத்தில் செந்தில்வேல் ஐயா என்ன சொன்னார்? திருமாவளவன் ஐயா கிட்ட போய் நீங்கள் 2 கேள்வி கேட்டீங்கப்பா, 2வது கேள்விக்கு பதில் சொல்லுவோம், முதல் கேள்வியை மாற்றி போட்டீங்க. ஏர்போர்ட்டில் முதல்வர் வரும்போது அந்த மாதிரி 2-3 முறை நடந்ததை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் திருமாவளவன் ஐயாவுக்கு அப்படி சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ திருமாவளவன் யாரை சொல்கிறாரு? ஏன் நீங்கள் விஜய் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறன்னு யாரை சொல்கிறார்? திருமாவளவன் அரசியலில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவர். அவருக்கு நல்லா தெரியும் இது மாநில அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கன்கரண்ட் லிஸ்ட்டில் வர்றதில்ல சட்டம் ஒழுங்கு. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி, மத்திய அரசு எப்படி ஆக்ஷன் எடுக்கும்? மத்திய அரசுனால ஆக்ஷன் எப்படி எடுக்கணும் தெரியாதா திருமாவளவன் ஐயாவுக்கு? எம்பிக்கு தெரியாதா? எத்தனை முறை அவர் எம்பியாக இருந்திருக்காரு? அப்போ அவர் கட்டன் பேசுங்க, ஏதோ தவறாகி போச்சு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு சொன்னால் செந்தில்வேல் ஐயா எங்கேயாவது அதை புரிய வைக்கட்டும். நான் கேட்டுக்கிறேன். ரயில்வேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா ரயில்வேக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அத்தாரிட்டி இருக்காங்க, ரயில்வே மந்திரி அங்கே வருவார். ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா ஹைவேக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஹைவே மந்திரி அங்கே வருவார். சரி, எல்லா இடத்துக்கும் பிரதமர் நிற்க மாட்டார். செஸ் சாம்பியன்ஷிப் நடந்ததுன்னா பிரதமர் நிந்திர மாட்டார். அவர் நாட்டுக்கு அதை தொடங்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கு ஒரு இதெல்லாம் ஏஆர் ரஹ்மானை வச்சு பயங்கர பீடிங்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு மேட்டர்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். குரூப்பில் நிற்கிற வேலை எப்போதும் திமுக தான் பண்ணும், பிஜேபி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி என்னன்னா, அதிமுக விஷயத்தில் இப்போ நீங்கள் அவர் ஏற்கனவே சாமிநாதன் ஐயா பதில் சொல்லிட்டார். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி தான், 41 குடும்பத்தில் ஒரு குடும்பமாவது இந்த விபத்துக்கு காரணம் விஜய் தான் சொல்லிச்சா? விஜய் மேலே பயமா, திமுக மேலே பயமா? யாருக்கு இருக்கும்? பொதுவாக யோசிச்சு பாருங்க. திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ அரசியல் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவங்க மேலே பயம் வருமா? அரசியலுக்கு இப்போ வந்திருக்கிற விஜய் மேலே பயம் வந்துருமா? அவங்க ஏன் அந்த பதில் சொன்னாங்க? இத்தனைக்கும் நீங்கள் அன்றைக்கி ராத்திரியே அறிவிக்கிறீங்க 10 லட்சம் உடனே ஸ்ட்ரைட்டு. யாருடைய வரிப்பணத்தில் இருந்துங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 10 லட்சம் என் வரிப்பணத்திலேருந்து, உங்கள் வரிப்பணத்திலேருந்து, என் வரிப்பணத்திலேருந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், அங்கே தவறு நடந்ததுங்கிறது காவல்துறை தவறு நடந்ததா, அல்லது கட்சி ஏதாவது தப்பு பண்ணிச்சா, அல்லது இந்த கட்சி ஏதாவது பண்ணிச்சா? இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு ரயாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை அந்த கட்சி சந்திக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு. நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரைட்டாக எடுத்து 10 லட்சம். சார், அஜித்குமாருக்கு எப்படி மன்னிப்பு கேட்டார் தெரியுமா சார்? எனக்கு தெரியும் எப்படி மன்னிப்பு கேட்டார்னு. காலையில் கட்சி கொடியோடு ஒருத்தர் போய் பேரம் பேசுகிறார் 50 லட்சம் ரூபாய்க்கு. அதிமுகவுடைய வக்கீல்கள் உடனே அதை கொண்டு போனதுனால தான் அந்த கேஸே வெளில தெரிஞ்சது. இல்லைனா அஜித்குமார்னு ஒருத்தர் அடித்து கொல்லப்பட்டார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எஃப்ஐஆரில் என்ன தெரியுமா எழுதிருந்தது? அவருக்கு உடல் நலம் சரியில்லை, போகும்போது வழுக்கி விழுந்து விட்டார். இப்படி தான் எஃப்ஐஆர் இருக்கு. அதிமுகவுடைய இவங்களும் சரி, பிஜேபியிலிருந்து நம்ம ராசா எச் ராஜா காலையில் பேட்டி கொடுத்ததுனாலே மட்டும்தான் அஜித்குமார்னு ஒருத்தர் இறந்தாருங்கிறதே உலகத்துக்கு தெரியும். ஆனால் கட்சி கொடியோட ஒரு கார் போயிடுச்சு 50 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசுறதுக்கு. 4:30 மணிக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, அதுதான் அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோமே, அவ்வளோதான். ராத்திரி 8 மணிக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, அம்மா மன்னிச்சுக்கம்மா. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு கட்டசி கூட விஜய் கிட்ட இல்லையேங்கிறது அவர் சாமிநாதன் அவர்கள் சொல்லும்போது பாகுபலி ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு. அல்ல, இப்ப நீங்க கேட்கிற போது அந்த இடத்துல அவர் திரு விஜய் அவர்கள் எங்கேயா இன்னைக்கு நீதிமன்றம், மாண்புமிகு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஒரு கடுமையான கேள்விகள், பல கேள்விகள் எழுப்பி இருக்கிறார். இதுல சொன்னா கூட அந்த பொறுப்பு என்ன கட்சி, இதை தலைமை பண்பே இல்லைன்னு சொல்ல அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை நீதியரசர் பயன்படுத்தி கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். 1000 பேரை கொண்டாதானே டாக்டர், அதுக்காக 1000 பேரை கொண்டுதான் எடுக்கணும். நான் சொல்ல வர்றது நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. அது சரியா சொல்லுங்க. நீங்க தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு விஷயம், அந்த 1000 பேரை கொண்டால் 1000 பேரை கொண்டு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதைத்தான் நம்ம உலகத்துக்கு சொல்லணும். ஆனா யாரையாவது போய் கேட்டீங்கன்னா நான் சொன்னதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படித்தான் உலகம் சொல்லியிருக்கு. திமுகவும் அப்படித்தான் எல்லா விஷயத்தையும் சொல்லும். ஆனா உண்மை வேற விதமா இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில சிபிஐ போது அப்படி திமுக தொட்டு எல்லாத்துக்கும் திமுக இருக்கிறது ரெண்டே, இந்த தலைப்புல இருக்கிறதே 2 பேர் தானுங்க, செந்தில் பாலாஜி ஐயாவும் எடப்பாடி ஐயாவும் தானே. பிஜேபி இதுல இல்லவே இல்லையே. நீங்க தானே தொடர்ந்து பிஜேபியில இருந்து 6 பேர் ஏன் வந்தாங்க, 6 பேர் வந்தாங்க, நீங்க தானே கேட்டுட்டு இருந்தீங்க. கேள்வி என்னன்னா,
இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் சிபிஐ கிடையாது, ஏன்னா சம்மந்தப்பட்டது நம்மளால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கரூர் விஷயத்தில் சிபிஐ கிடையாது, ஏன்னா சம்மந்தப்பட்டால் நமக்கு ஏற்கனவே காலையில் 3 மணிக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஏறக்குறைய முன்னும் பின்னுமா நீதிமன்ற தீர்ப்பு சொல்லட்டும், நான் சொல்ல விரும்பல. ஜெகதீஷன் நம்ம சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் அவசரம். நீங்கள் ஆல்ரெடி சொல்கிறீங்களே. எனக்கு அவசரம் இல்லை, இருந்தாலும் யூகங்கள் இருக்குது, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. யூகமாக சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் வந்து கன்ஃபார்மாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஏங்க செந்தில் பாலாஜி அப்படின்னு போட்டு பாட்டில் போயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு செந்தில் பாலாஜி ஐயா என்ன சொல்கிறாரு, டக்குன்னு அங்கே தண்ணி எதுவும் கிடைக்கல, எங்கள் இதுலேருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாரு. என்னுடைய அடிப்படை கேள்வியே, மக்களுக்கு சேவை செய்யும்போது அதை ஏன் நீங்கள் போடுகிறீர்கள், அவ்வளவுதான். ஏன்னா பாட்டிலுக்கு நீங்கள் செந்தில் பாலாஜின்னு போட்டால் எனக்கு வேறு அர்த்தம் வந்துடுது, வேறு பாட்டு ஓடுது. அதனால் தயவு செஞ்சு தண்ணி பாட்டிலையாவது பேரை போடாதீங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அவர்கிட்ட. அவங்களுடைய என்ஜிஓ மூலியமாக, அவங்களுடைய அறக்கட்டளை மூலியமாக கொடுத்துருப்பதாக அவர் சொன்னார். சார், அறக்கட்டளை மூலமாக மக்கள் சேவை செய்யும் போதும் தயவு செஞ்சு எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன், செந்தில் பாலாஜி ஐயாவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். கோவிலில் வந்து டியூப்லைட்டை மறைக்கிற மாதிரி இன்னாரின் உபயம்னு போடுற மாதிரி தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா வாங்குற மக்களுக்கு அது குற்ற உணர்வை ஏற்படுத்தும். எனக்கு என்னுடைய தாகத்தை தீர்க்க தான் இவன் தண்ணி கொடுத்தானா, நாளைக்கு என்ன தண்ணி காட்டுறதுக்காக இவன் தண்ணி கொடுத்தானாங்கிற கேள்வி வந்துடும். அதனால தயவு செஞ்சு அதில் போடாதீங்க. அங்கே தான் அந்த யூகத்துக்கு வர்றேன். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, சுவாமிநாதன் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு அதுக்கு தான் சொன்னேன். நான் கிளம்பி போகலாம், வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பம் சொல்ல மாட்டேங்குது சார், செத்து போன அப்பன் சொல்ல மாட்டேங்கிறான், பறி கொடுத்த தாய் சொல்ல மாட்டேங்கிறா, விஜய் தான் காரணம்னு. இதுக்கு மேலே எதுக்கு சார் வழக்கு? அவங்க மிரட்டப்பட்டாங்களா? கிடையாது. கள்ளக்குறிச்சி மாதிரி 27 லட்சம், ஆட்சியிலேருந்து 10 லட்சம், திமுகலேருந்து 10 லட்சம், எடப்பாடி ஐயா 15,000 6 லட்சம், அண்ணாமலை ஐயா 1 லட்சம், 27 லட்சம் யாருக்கு? குடிமகனுக்கு இல்லை, குடிகாரன் குடும்பத்துக்கு. அது வாய முடிக்கும். ஏன் பேச போகுது? வலி இருக்கும், வலி சத்தியமாக இருக்கும். ஆனால் அந்த வழியை போக்குறதுக்கு என்ன, சரி விடு, பேசி எங்கேயாவது பண்ணிடுவாங்க. ஒன்று சொல்லட்டுமா, இன்னைக்கு ஒரே ஒரு வரியில் முடிச்சிடுறேன். இன்னைக்கு அஜித்குமாருடைய தாய்க்கு வேலை தீர்வு கிடைச்சிருச்சான்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. அஜித்குமாருடைய தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சான்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. இதுதான் அரசியல். நீங்க மன்னிப்பு கேட்டது முக்கியம் இல்ல, அதிமுக அதை கொண்டு வந்தது கூட முக்கியம் இல்ல, எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு, நீங்க கதை விட்டுறலாம். ஆனால் அந்த 2 பேருக்கும் இன்னைக்கு எந்த நியாயமும் கிடைக்காம இருக்கு பாருங்க, அதுதான் அரசியல். இந்த அரசியலை விஜய் புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு சாவு ஒரு மனுஷனுக்கு, ஐயா போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு பூனையை சாவடிச்சிட்டா கூட, ஒரு நாயை சாவடிச்சிட்டா கூட அந்த டிரைவருக்கு கோவம் வருத்தம் வரும். அதே 100 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் ஓட்டான்னு வச்சுக்கோங்க, அது அவனுக்கு பழகாது. இந்த ஆள் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஐயோ என்னால் இத்தனை பேர், அந்த பேச்சிலேயே அழகா சொல்றாரு. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு, என்னால நிலைமைக்கு வர முடியல. எங்கேயுமே ஒரு வருத்தம் தெரிவிக்கலையே அப்படிங்கிறது தான் ஒரு பேசுவோம். பிறர் ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழும் ஒட்டுண்ணி பாஜக கரூர் நெரிசலை பயன்படுத்தி யாரை தன் கண்ட்ரோலில் வைக்கலாம் என்று வலம் வருகிறார்கள்னு முதலமைச்சர் ட்வீட்டோட ஒரு பகுதி. மதிமுக தொடங்கின போது அதில் உயர்மட்ட குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பாருங்க. 2006 அதில் எத்தனை பேர் திமுகவில் சேர்ந்தாங்கன்னு பாருங்க. ஒட்டுண்ணியாக இருக்கிறதுங்கிறது வந்து நோய் சம்மந்தப்பட்டது, அதை விட்டுருங்க. இது வந்து கதையே வேறு. இது வந்து திட்டமிட்ட களவு அல்லது திருட்டு. மதிமுகலேருந்து எத்தனை பேர் இன்றைக்கி திமுகவில் இருக்காங்கன்னு பாருங்கள். உயர்மட்ட குழுவில் தேமுதிக எடுத்துக்கோங்க. தேமுதிகக்கு வரலாற்றில் அவங்களுடைய உயர்மட்ட குழு என்னன்னு பாருங்கள். 2016 தேன் பாலில் விடலையா, பால் தேனில் விடலையா, ஏதோ ஒன்று விடலைன்னு உடனே என்னாச்சுன்னா எத்தனை பேர் திமுகக்குள்ளே வந்தாங்கன்னு பாருங்கள். கடந்த 30 வருடத்தில் திமுகவில் பிறந்து வளர்ந்த, அதாவது இப்போ என்ன சொல்வீங்க, அந்த 12 குறுநில மன்னர்களுடைய பசங்களை விட்டுருங்க, அங்கேயே அப்படியே மேலே வந்தவங்க யாராவது ஒரு பேரை சொல்லுங்கள். நான் ஆனால் அதிமுகலேருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு பேரை சொல்கிறேன். அதிமுகவிலிருந்து கடத்தப்பட்டு திமுகவுக்கு வந்த பேர் எத்தனை பேர், கடத்தப்பட்டுன்னு கூட சொல்லக்கூடாது, தெரிஞ்சு தானே வந்தாங்க. அழைத்து வரப்பட்ட எத்தனையோ பேர் இருக்காங்களே, விலைக்கு வாங்கப்பட்டோ அல்லது விலை கொடுத்தோ வாட் எவர் இட் இஸ் வந்தவங்க இருக்காங்க. நான் சொல்கிறேன், குறுநில மன்னர்களுடைய வாரிசு சொல்லாதீங்க. ஆனால் திமுகவில் கடந்த 30 வருடத்தில் சார் இவர் அப்படியே மேலே வந்தார் சார், இவரை மாதிரி ஒரு தலைவர் திமுக உருவாக்கிச்சு சார், நீ யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. கடத்தப்படுவதை பற்றி அடுத்த கட்சியிலிருந்து ஆளை எடுப்பதுங்கிறத பற்றி திமுக பேசக்கூடாது. நம்பர் 1. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 2024 தேர்தலில் மட்டும்தான் 116 பேருக்கு, அதாவது கட்சியிலிருந்து வெளியிலிருந்து கட்சிக்கு வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அது வரைக்கும் திமுக பிஜேபி வரலாற்றில் அப்படி கொடுத்ததே கிடையாது. அங்கேயே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க.
இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு செய்தியை கொண்டு போகிறதுங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களை அசிங்கப்படுத்தினீங்க, அட்டக்கத்தினீங்க, மலையாளினீங்க, என்னென்னோ ட்ரை பண்ணீங்க. அவர் வந்தது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அடங்கி போயிடுச்சு. ஒரு அச்சம் இருப்பதாக திமுக இருப்பதாக நீங்கள் ஜெயலலிதா அம்மா சட்டசபையில் இது பண்ணும்போது செய்திகளுக்கு மட்டும் போச்சு. நீங்கள் விஜய் மேலே கை வச்சதுங்கிறது என்ன ஆச்சுன்னா, நீங்கள் தான் பொதுவாக வாஷிங்டன் போஸ்ட்டுக்கெலாம் அனுப்புவீங்க செய்தி, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்து விடுச்சு அப்படிலாம் போவீங்க. ஆனால் இந்த செய்தி பெரிய அளவில் பரவலாக போச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் எதிர்பார்த்தது என்னென்னா, ஜனநாயகம் படம் வந்ததுக்கப்புறம் இதை பண்ணுவாங்க. தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. விஜயால பார்த்தா திட்டமிட்டு திமுகவே இதை செய்ததாகவே அப்படி இருக்கு. நான் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பற்றி சொன்னேன், முத்து அவர்களை எது கொண்டு வந்தாங்கன்ற சொன்னேன், ஜெயலலிதா அம்மா பொறுத்த வரைக்கும் சட்டசபையில் என்ன நடந்ததுன்னு சொன்னேன். ஒரு எதிரியை எப்படி திமுக கையாளாகும் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். நான் எதிர்பார்த்தது ஜனவரியில் இதை பண்ணுவாங்க. தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதம் முன்னாடி ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடக்கும். விஜயால ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாக வந்ததுனால திக்கு திணறி சிரமப்படுவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் பாவம் கூட்டம் சுவாமிநாதன் ஐயா சொன்ன மாதிரி பின்னி எடுக்குது கூட்டம். எங்கள் இப்போ அடுத்த 2 வாரம் வாய்மொழிட்டு இருந்தால் கூட மௌன அஞ்சலி, அதுக்கு அடுத்த வாரம் திருப்பி பாருங்கள், அடுத்த மாநாடு நடக்கும்போது பெரிய அளவில் கூட்டம் வரும். இந்த கூட்டம் வாக்காகுமான்னு கேட்டால் கருணாநிதி ஏற்கனவே சொல்லிட்டாரு, வர்ற கூட்டம் வாக்காகாது, அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களே 14 வருஷம் எம்ஜிஆர் ஐயாவாலையும் 10 வருஷம் ஜெயலலிதா அம்மாவாலையும் சும்மா இருந்தாங்க. கேள்வி என்ன தெரியுமா, ஒரு கருத்து ரஜினி சொன்னார். என்னன்னா, கட்சியிலேருந்து 7 பேர் ஆய்வு நடத்தினாங்க சார். அன்னைக்கு சாயங்காலமே விஜய் பேசுகிறார் சார். என்ன சார் இது லிங்க் இல்லையா அப்படின்றார். நடுவில் அமுதா மேடம் ஒரு செய்தி விட்டாங்களா, அது எதுக்கு விட்டாங்க? கட்சியிலேருந்து வந்தாங்க சார், நாளைக்கு செய்தியாகும். விஜய் ஐயா அன்னைக்கு செய்தி விடுறாரு, நாளைக்கு செய்தியாகும். நடுவில் எதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் அமுதா மேடத்திலிருந்து வந்தது? அன்னைக்கே வந்தது. மேடமை பற்றி எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காரு. அவர் அரசு துறை செயலாளர்களுக்கு எதுக்கு தமிழக அரசு சார்பாக இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 14 2025 தமிழக அரசின் செய்தி தொடர்பாளராக 4 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அதுல அமுதா ஐஏஎஸ் இது ஒரு தமிழ்நாடு அரசு சார்பாக அவங்க அப்பியர் ஆகாத வேற யாரும் அப்பியர் ஆவாங்க. ரஜினி நிறைய படிங்க. அமுதா ஐஏஎஸ் மேலே எங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் நல்ல மரியாதை உண்டுன்னா, அவங்க பத்திரிகையில் பெரிய அளவில் பேசப்பட்டதை காசு கொடுக்குறாங்கன்னு திமுக ஆட்களை பிடிச்சி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அப்போ தான் அமுதா ஐஏஎஸ் மேடம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் செய்தி தொடர்பாளராக இருப்பதற்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். திமுக விட்டுருங்க, நான் சொன்னது அந்த இன்சிடென்ட் ஏன் அன்னைக்கு வந்தது, இது வரப்போகுதுன்னு உடனே நடுவில் ஒரு பேலன்சிங் ஃபேக்டர். ஒரே ஒரு மட்டும் தான், ஒரே ஒரு வரி. நீங்க தலை நிமிரலாம். எப்போ தெரியுமா? 2 காரணத்தில் தலை நிமிரலாம். ஒன்று, நீங்க உயரிய வேலையை செய்து தமிழ்லாம். இன்னொருத்தர் 18 மாநிலத்தில் ஆட்சி செய்தாருன்னா இப்படி நிமிர்ந்து தான் பார்த்தாகணும். அந்த தலை நிமிர்தல் யாருக்கும் முக்கியம் இல்லை.